ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த சம்மருக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு ஃபுட்டிங் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஃபுட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ப்ரெட் இருக்கும். நான் ப்ரெட்டை வச்சு தான் இதை செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக இருந்ததால் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டியாக இருந்தால் 5 கூட எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓரங்களில் கட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போடலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 கப் பால் சேர்த்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் நம்ம அரைச்ச ப்ரெட் பவுடரை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இது நல்லா வெந்த உடனே இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா வெந்து வந்தோடனே இதை 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு அகர் அகர் சேர்த்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அகர் அகர் நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையில் இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். டெக்கரேஷனில் நம்ம விருப்பம்தான், நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நான் முந்திரியும் திராட்சையும் வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். இது நல்லா 3 மணி நேரம் இருந்தால் நல்லா சில்லுன்னு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ஃபுட்டிங் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதனால் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ப்ரெட்டை வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான குக்கிங் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக், அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விளாக்ஸ் எல்லாமே சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.